நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். நம் தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானதாக நான் பார்க்கின்றேன். எப்பொழுதும் அன்பானவர்களே, நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய ஒரே கருவி இருக்குமானால் அது கர்த்தருடைய வார்த்தை தான். எப்பொழுதாலும் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், சோர்ந்து போயிருக்க, ஏதோ ஒரு காரியத்தினால் ஒருவேளை நீங்கள் அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம். ஏதோ நோயிலையோ ஏதோ மனதிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தால் விசுவாசம் வரும். அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து அது வாயில் நீ அறிக்கையிடணும். பைபிள் படிப்பது மனதிலே ஒன்று படிக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் வார்த்தையை வாயை திறந்து வாசிக்கணும். அது நீங்கள் வாயில் திறந்து வாசிக்கும் போது என்ன நடக்குது? உங்கள் ஆத்துமாலே, ஆவியிலே, சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது? அல்லேலூயா. என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சங்கீதக்காரன் சொல்கிற, ஆண்டவரே உம்முடைய கற்பனை இல்லாவிட்டால் நான் மரித்து போயிருப்பேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். அது உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதியானது லூக்கா 5:16. லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அன்பின் தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகின்றேன். இதோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. என்று வசனத்தை கேட்கிறவர்கள் பிழைக்கட்டும், பலனடையட்டும், நல்ல தீர்மானங்கள் எடுத்து ஒரு மாற்றத்துக்குள்ளாக வந்து உம்மை மகிமைப்படுத்தி உமக்காக நல்ல சீடர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்கறது மாற்றமல்லாமல் அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பகுதியிலிருந்து அன்பானவர்களே, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனத்தை பார்க்கின்றோம். அதிலிருந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நான் எடுத்து உங்கள் மத்தியில் சொல்கிறேன். என்னுடைய பிரசங்க தலைப்பானது தனிமைப்படுத்துதல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன். தனிமைப்படுத்துதல், தனியாக இருப்பது. கிரேக்க மொழியிலே அதோடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு நபரை விட்டு அல்லது ஒரு கூட்டத்தை விட்டு அல்லது ஒரு காரியத்தை விட்டு ஒரு இடத்தை விட்டு யாருமே இல்லாத இடத்தில் தனியாக இருப்பது. தனியாக இருப்பது அதுதான் அதோடைய அர்த்தம். தனியாக இருப்பது, பி அலோன். மற்றவர்களை தவிர்த்து தனியாக நேரத்தை கழிப்பது, அதுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, எந்த ஒரு தடை இல்லாமல் நாம் தனியாக இருக்கிற ஒரு நிலை. யாரும் இல்லாத இடத்தில் அங்கே சஞ்சரிப்பது, ஒரு நோக்கத்தோடு நம்மை தனிமைப்படுத்துவது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த காரியம் முக்கியமான ஒரு காரியம். வளர, பிரகாசிக்க, கடந்து போக இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் சாதாரணமாக நிறைவேறாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனிமைப்படுத்த வேண்டும், தனியாக இருக்கிற அனுபவம் வேண்டும். இதை குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பல வருஷத்துக்கு முன்பதாக அநேகர் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். எதனால்? கோவிட். தனியாக ரூமில் கிடப்பாங்க ஒரு வாரம். எத்தனை பேர் சாப்பாடு கதுவுக்கு கீழே அனுப்புனாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வச்சுட்டு ஓடிட்டாங்கன்னு தெரியல. அது குடும்பத்தினார் இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு பயம். அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க உள்ளுக்கு சில நல்லா தனிமைப்படுத்தலேருந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில தனிமைப்பட்டு அவங்க வேதனையில் இருக்கிறதும் உண்டு. அது ஒரு காலம் வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆட்டி படைச்சிச்சு எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில். எத்தனை பேர் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தினீர்கள் இருக்கீங்களா? கோவிட் வரும்போது வந்துச்சுப்பா சார், நான் என்னை தனியாக்கிட்டாங்க. நல்ல வேலை, ஒரு 2 பேர் தான். மற்றவங்க எல்லாம் நீங்கள் கூட்டமாக இருந்திருக்கீங்க. கோவிட்லாம் உங்களுக்கு வரலை, அப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
வந்துச்சு பால, நான் கையை தூக்க நான் வைக்கப்படுறேன். அப்படியா? நானும் தான், எனக்கு எல்லாமே வந்து முடிஞ்சு எல்லாம் தீர்ந்தோன்னே அப்போ வந்துச்சு. தனியாக இருந்தேன். என் மனைவிக்கும் வந்தது, அவங்களும் தனியாக இருந்தாங்க. ஸோ தனியாக இருந்த ஒரு அனுபவம் நம்ம அனைவருக்கும் இருந்தது. நோய் வந்ததுனாலே, இந்த வியாதி வந்ததுனாலே நாம் தனிமையாக்கப்பட்டோம். நம்ம தனியாக போய் விரும்பலை, ஆனால் அது சூழ்நிலை அப்படி வந்துடுச்சு. ஆனால் இது வந்து இந்த காரியம் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய காரியம் வந்து தனிமைப்படுத்துதல். அது என்னுடைய விருப்பத்தினாலே, அது என்னுடைய ஆசையினாலே, ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை தனிமைப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தனிமைப்படுத்துதல் அது ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று நல்ல காரணம், மற்றொன்று தவறான காரணம். சிலர் வந்து தனியாக இருக்கிறதுக்கு அது நல்ல காரணம் உண்டு, இன்னும் சிலர் தனியாக இருக்கிறதுக்கு அது கெட்ட காரணங்களும் உண்டு, தவறான காரணங்களும் உண்டு. இன்று பிரியமானவர்களே, இந்த நம்ம உலகத்தில் இன்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரம், இப்போ உள்ள நாகரிகமான உலகத்தில் இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக பேர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, டு பி அலோன். யாரை என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தனியாக இருக்கணும், தனியாக வாழணும், எனக்கு திருமணமும் வேண்டாம், தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த உலகமே உருவாக்கிருச்சு. தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிற நவீனமான மனிதனுடைய கண்டுபிடிப்பு அவனை தனித்தனியாக வச்சிருச்சு. ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவங்க தனித்தனியாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஏன் தனித்தனியாக இருக்கிறாங்கன்ட்டு. தனித்தனியாக இருப்பாங்க. சில ரூம்லேயே தான் இருப்பாங்க. சில ரூம் விட்டு வெளியே வந்தாலும் தனியாக தான் இருப்பாங்க. கூட்டத்தோடு இருப்பாங்க, ஆனால் தனியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் அவங்களை தனிமைப்படுத்துது. இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தனிமைப்படுத்துதல் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இது சாலமோன் வந்து எவ்வளோ ஞானமாக அன்றே எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 18:1. எதற்காக இதை தனிமைப்படுத்துகிறார்கள்? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். பிரிந்து போகிறவன் அப்படின்னா தனியாக இருக்கிறவன், டு பி அலோன். தனியாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்னா தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். தொடர்ந்து எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். இந்த ஆங்கிலத்தில் இன்னும் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. He rejects all sound judgment. He who keeps himself separate from his private purpose goes against all good sense. இந்த தனியாக இருக்கிறவர்கள், தனியாக என்னை தனியாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்க என்றால், தன்னுடைய ஆசையை தன்னுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதற்கு, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தனியாக செயல்படுகிறார்கள். அது இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆங்கிலத்திலே. அவர்கள் வந்து எந்த ஒரு ஆலோசனையும் புத்தியும் கேட்க மாட்டார்களாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தனியாக இருக்கிறவர்களை நீங்கள் போய் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைகள் தனியாக ஹேண்ட்ஃபோன் வச்சுருக்கோம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆலோசனைக்கு எதிராக செயல்படுவாங்க. வாலிப பிள்ளைகள் தனியாக இருப்பாங்க, நீங்கள் அவங்க கொஞ்சம் ஏதாவது வேலை கொடுங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே தனியாக இருக்கிறவன் தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆங்கிலத்தில் நன்றாக பல மொழியில் நான் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆலோசனை கேட்க மாட்டாங்களா, புத்திமதி கேட்க மாட்டாங்களா. அதுக்கு அடுத்தது வருது, அவங்க தனியாகவே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நாம் அனைவரும் தனியாக இருக்கிறோம். நம்மை தனிமைப்படுத்துகிறோம். எதற்காக? நம்முடைய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்ற கூட்டம் இன்றைக்கி நிறையா உலகத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரும் இன்றைக்கு தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். ஐ வாண்ட் டு பி அலோன். என்னை விட்டு விடுங்கள், நான் தனி உலகத்தில் இருக்கிறேன். உலகத்தில் தான் இருப்பாங்க, அவங்க தனி உலகத்தில் இருப்பாங்க. தனி உலகத்தில் என்னமோ செய்து கொண்டே இருப்பாங்க. செல்ஃபிஷ். அவங்க சொந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிற ஒரு காரியங்கள் இன்று உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் நல்ல ஆலோசனையை அவங்க முறியடிப்பார்கள், அதை கேட்க மாட்டார்கள். அதுக்கு அடுத்து அந்த வசனம் வருகிறது. ஸோ இன்று நாம் அனைவரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். தனியாக இருக்கின்றோம். தனியார் கணவன் மணி இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? கணவர் ஏதோ ஹேண்ட்ஃபோனில் போயிடுவார், மணி ஏதோ இன்னொரு ஹேண்ட்ஃபோனில் இருப்பாங்க.
அப்புறம் தனித்தனி உலகத்தில் எல்லாரும் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த தனிமை நம்முடைய வாழ்க்கையில் நல்லதல்ல. இந்த தனிமை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்குது, குடும்பத்தை கெடுக்குது, சபையை கெடுக்குது, நீங்களும் ஆண்டவரோடு இருக்க உறவை கெடுக்குது. அப்போ தனித்து வாழ்கிற இந்த வாழ்க்கை நல்லதா சரியானதா என்று நீங்கள் யோசித்து பார்ப்பது மிக மிக முக்கியம். இன்றும் மற்ற ஒரு தனிப்பட்டு இருப்பது மற்ற ஒரு காரியங்கள், அது தவறான காரியங்கள் இருக்கின்றது. அது என்னவென்றால், சிலர் யாரோடைய கலந்து கொள்ள மாட்டார்கள். அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. தனியாக இருப்பாங்க, அவங்க தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அதுக்கு சில காரணங்களும் உண்டு. ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? நம்ம எப்போதும் தனியாக இருப்போம், கூட்டத்தோடு இருந்தால் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது நமக்கு சரியாக இருக்காது. நம்ம உடனே ஒரு கூட்டத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடுவோம், தனியாக ஒரு மூலையில் நிற்போம், யாரோட பேச மாட்டோம், யாரையும் பழக மாட்டோம். இந்த மாதிரியும் இருக்கிறாங்க சிலர். அவர்களே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். இது ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல. ஒருவேளை அவங்க பயத்தினாலவோ அல்ல வெக்கத்தினாலவோ இல்லை எல்லாரோட பழகினா அவங்க ஏதாவது என்கிட்ட கேட்டுருவாங்க, நான் ஏதாவது கிக்குமுக்கா ஏதாவது சொல்லிடுவேன், அதனால் நான் தனியாக இருப்பது நல்லது என்று சிலர் அப்படியும் மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. யாரோட இருக்க மாட்டாங்க, யாரோட பழக மாட்டாங்க. சம்டைம்ஸ் தேர் இஸ் a ரிஜெக்ஷன். ஒதுக்கப்பட்ட ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். ஆனால் வீட்டிலும் தனியாக தான் இருப்பாங்க, வேலையிலும் தனியாக இருப்பாங்க, சபையிலும் தனியாக தான் இருப்பாங்க, யாரோட கலந்துக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அது பாச என்னை தான் சொல்கிறாரு, நீங்கள் உடனே பாச என்னை தான் சொல்கிறாரு. இதுதாங்க நிஜம், இதுதான் நடக்குது இன்றைக்கி உலகத்தில். தனித்து கொள்வது, தனியாக இருப்பது. சிலர் இடத்துல சில பேர் அதாவது சிலருடைய வாழ்க்கையில் அவங்க உச்ச அழுத்தத்தில் இருப்பாங்க, ரொம்ப அழுத்தத்தில் இருப்பாங்க, மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க கூட யாரோடும் சேர மாட்டாங்க, தனியாக தான் எப்போதும் இருப்பாங்க. தனியாக இருக்கிறது அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அன்பானவர்களே, நான் இதை சொல்கிறேன், இது ஆபத்தானது. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தை தரும். உங்கள் வாழ்க்கையில் இது ஆபத்தை கொண்டு வரும். இது தேவனிடத்தில் வரவில்லை, இது பிசாசினிடத்திலிருந்து வந்தது. உங்களை தனிமைப்படுத்துது. நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, யாரோட கலந்து கொள்ள விருப்பம் இல்லை, யாரோட கலந்து பேச ஆசை இல்லை, நான் எப்போதும் தனியாக இருக்கணும், என் மனதில் பலவிதமான குழப்பம், கவலையினால தனிமை, மன அழுத்தத்தினால தனிமை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தனிமை, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி இருக்குது தனிமை. இது எல்லாமே பிரியமானவர்களே, இது கர்த்தர் கொடுக்கல, இது பிசாசு உண்டு பண்ணின உணர்வு. அப்போ கட்டப்பட்டவர்கள் சிறப்பட்டவர்களை தான் ஆண்டவர் விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதான் லூக்கா 18 இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? இந்த மாதிரி தனிமையாக இருக்கிறவர்களை நான் விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஸோ அன்பர்களே, இன்று பிசாசோட பொய்யை நம்பாதீர்கள். நீங்கள் செய்கிற காரியம் ஒருவேளை இருக்குமானா உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் தனிமையிலே நீங்கள் தவித்து வருத்தப்பட்டு போய்விடுவீர்கள். இது தேவனுடைய காரியம் அல்ல, தேவனுடைய காரியம் அல்ல. இங்கே இசைக்கருவிகளை பார்க்கிறீர்கள், கீத்தார், பேஸ், ஆர்கன், ட்ரம், இதெல்லாம் தனித்தனியாக வாசித்தா வேற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வாசித்தான் ஒரு பாடலே வருது, நம்ம அதில் களி கூறுகிறோம். அதே போல தான் அது எல்லாம் ஒன்றாக செல்லும்போது தான் சந்தோஷமான ஒரு சத்தம் வருது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு வருகிறது. நாம் கடவுளை மகிமைப்படுத்த எல்லா கருவியும் வேலை செய்யுது. எல்லாம் தனித்தனியாக வேலை செய்யல, எல்லாம் ஒன்றா தான் வேலை செய்யும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தனிமை இது ஒரு நல்ல காரியம் இல்லை. இன்னும் சில பேர் ஏன் தனிமையாக இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி மித்தமாக தனியாகவே இருப்பாங்க. என்ன குற்ற மனசாட்சின்ற, நான் பெரிய பாவி, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வு அவங்களை எப்போதும் தனியாக நிற்க வைக்கும். இது பிசாசுனால கொண்டு வந்த ஒரு காரியம். உங்களை நீங்கள் தனிமைப்படுத்துகிறீங்களா இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வுனாலே? நான் மற்றவங்க போல என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், அதனால் யாரோடு கலந்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தனியாக இருக்க தான் விருப்பம். ஏன்? காயம். பல விதத்தில் காயப்பட்டவர்கள் எப்போதும் தனியாக இருக்க அப்படி பிசாசை வச்சிருவான். ரொம்ப முக்கியம். ஒரு குற்ற மனசாட்சி, மற்றவங்களாம் சாதிக்கிறாங்க, மற்றவங்களாம் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கு, நான் ஏன் தனியாக இருக்கிறேன்?
சில நேரத்தில் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்களா, குறிப்பிட்ட சில நபரை வந்து கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்களும் கஷ்டங்களும் தவிப்புகளும் நடந்தனால அவங்க நல்ல நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்றவாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதை ஒதுக்கிடுவாங்க. அவங்க தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. எதற்காக என்றால் அவங்க வரக்கூடாது, அவங்க மேலே சாபம். அவங்க வந்து அங்கே வந்தால் அந்த நல்ல காரியம் நடக்காது, அவங்க முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது, அப்படி கூட இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம தனிமையாக இருப்போம், தனித்திருப்போம். அப்படி யாராச்சும் இருந்துறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ தரட்டும். பசங்க நீங்கள் சொல்கிறது என் மனதில் அது இருக்கிறது. நான் இப்படி தான் யாரோடய பழக மாட்டேன், யாரோடய பேச மாட்டேன், தனியாகவே இருப்பேன், தனியாகவே சர்ச்சுக்கு வரேன், தனியாக போகிறேன், வீட்டில் தனியாக இருப்பேன், வேலை இடத்துல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கீங்க. இது கர்த்தரிடத்திலிருந்து வராத ஒரு காரியம். இந்த தனிமைப்படுத்துதல் இது சரியான தனிமைப்படுத்துதல் அல்ல. இது தவறான காரியம். இது பிசாசு இடத்திலிருந்து வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இன்று அன்பானவர்களே, ஆவிக்குரிய காரியத்துக்கு வருவோம். ஆவிக்குரிய காரியத்தில் நான் சொல்கிறேன், இன்று நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கை அல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை, அது நாம் தேவனோடு தனியாக இருப்பதனால் வரும். மீண்டுமாக சொல்கிறேன், வெற்றிகரமான வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, சக்சஸ், விக்டரி, இது உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு தனியாக இருக்கும்போது தான் வரும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள், எவ்வளவாக நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவு பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில வெற்றி வந்து கூடும். இது உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு தூரம் உங்களை கடவுளோடு நீங்கள் தனிமைப்படுத்துறீங்களோ அது ஜெயத்தின் அடையாளமாக ஆரம்பமாக இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உங்கள் வெற்றிக்கு உள்ள இடம், அதுதான் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய இடம், அதுதான் நீங்கள் பலப்படுத்தக்கூடிய இடம், அதுதான் நீங்கள் கர்த்தருக்காக அக்கினியாக எரிந்து கொண்டு இருக்க வேண்டிய இடம். கூட்டத்தில் இருப்பதில் தனியாக இருப்பது யாரோடு? தேவனோட மட்டும்தான். இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே இந்த தனிமையாக தேவனோடு இருக்கிற அனுபவத்தை எத்தனை பேர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? போன வாரம் நம்ம தேவ செய்தி கேட்டோம். Experience God. You cannot experience God in the crowd sometimes. நல்லா புரிஞ்சு கொடுங்க. தேவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவன் யார் என்று உணர வேண்டும் என்றால், நீங்கள் யார் என்று உணர வேண்டும் என்றால், நீங்களும் ஆண்டவரும் தனியாக சந்திப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது ஒன்று. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்துதல் இல்லை. தனிமையாக இருக்கிற அனுபவம் இல்லை. தனிமையாக உங்களை வைத்துக்கொண்டு தேவனோடு காத்திருக்கிற அனுபவம் இல்லைங்க. நீங்கள் அநேக வாழ்க்கையில் அது மாதிரி காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ தருவாராக. இந்த 2025 நான் அதிகமாக தேவனோடு தனியாக இருக்க போகிறேன். இது முக்கியமான ஒரு டிசிஷன் நீங்கள் இன்று எடுக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் அது கூட்டத்தில் இருக்கிற நடக்காது. நீங்கள் தனிப்பட்ட வகையில் அதை நீங்கள் உருவாக்கி கொண்டால்தான் அது இருக்கும். ஆன்மீக வாழ்க்கை தான் உங்கள் வெற்றிக்கு ஜெயத்துக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டுது, ஆனால் உலகத்தாருக்கு தெரியுது. இன்றைக்கி பல மத கண்ணோட்டத்தை நான் கொஞ்சம் கவனிக்கும் போது, பல மத கண்ணோட்டத்தில் கவனிக்கும் போது பிரியமானவர்களே, அவங்களுக்கு தெரியுது அவங்க பிஸ்னஸ் நல்லா ஓடணும்னா ஆன்மீக காரியத்தில் தலையிடுவாங்க. நல்ல பிஸ்னஸ் செய்கிறவங்க உலகத்தில் நல்ல பொசிஷன், அவங்கள அரசியலில் பொறுப்பில் அவங்க பலனாக இருக்குன்னா அவங்க சாமியாரை தேடுவாங்க. இது உண்மை. ஆன்மீக காரியத்தை தேடினா அவங்க அரசியலுடைய ஆட்சி நிற்கும். இது உண்மை. அவங்க பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னா அவங்க ஆன்மீக இந்த உலகத்தில் அவங்களுக்குன்னு சில காரியத்தை தேடி நாடி அங்கே கனெக்ஷன் பண்ணினா தான் இங்கே சரியாகும். இது உலகத்தில் நடக்கிற ஒரு ரகசியங்க. இது உலகத்தில் நடக்கிற காரியம். ஏன்னா அவர்கள் அப்படியாக செய்கின்றார்கள். அவங்களுடைய வியாபாரம் பாதுகாக்கப்பட, அவங்க தொழில் பாதுகாக்கப்பட,
அவங்க காரியம் சக்ஸஸாக இருக்க, அவங்க பதவி எப்போதும் பாதுகாக்கப்பட, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாடி ஆன்மீக காரியத்துக்கு தான் போவாங்க. சில சினிமா நடிகர் பாருங்க, குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல தனிமைப்படுத்துகிறாங்க. ஏன்? அடுத்தது நான் இன்னும் ரிலீஸ் பண்ண போகிறேன், அதில் கூட்டம் வந்து ஜேன்னு வந்து ஃபுல் ஹவுஸாக நிற்கணும். அதனால் நான் சில ஸ்பிரிச்சுவலில் போய் என்னை நான் தகுதிப்படுத்தி என்னை உருவாக்கி திரும்ப உலகத்துக்கு வந்து நான் மேலே நிற்கணும். எத்தனை கிறிஸ்தவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாய் வருவதற்கு, நன்றாக வருவதற்கு, இயேசு சொன்னார்ல, உன் அறையிலே போய் கதவை சாத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற பரமபிதாவோடு ஜெபம் செய், அப்பொழுது அவர் உன்னை கண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறது. எழுதியிருக்குதா? அப்பொழுது அவர் உன்னை கண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் அறையிலே தனியாக இருக்கும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னார், அப்பொழுது பரமபிதா உங்களை கண்டு. எத்தனை பேர் நீங்கள் தனிமையாக இருக்கிறது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்? இப்பொழுது கண்டுபிடிங்கள். ஏன் என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லை? தனிமையாக நான் இருப்பது மிக குறைவு. தனிமையாக இருக்கிறது மிக மிக குறைவான ஒரு தனிமைப்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக. எப்போது யாராச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போது யாராச்சும் ஒரு கூட்டம் ஜனங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி. இயேசுநாதர் இங்கே அவர் வந்து ஜனங்களை விட்டு ஓடுறாரு. ஜனங்கள் அவரை தேடி வந்தாங்களே, அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வனாந்தரமான அமைதியாக யாருமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டார். இதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் வெற்றிக்கு காரணம். இந்த உலகத்தில் நான் சொன்னார, அவர் சொன்னார் பாருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு ரகசியம் என்ன? தனிமைப்படுத்துதல். தன்னை தனியாக வைத்துக் கொண்டார். இங்கிலீஷில் இன்னொரு எழுதப்பட்டிருக்கு ஹாஃப்டன் அப்படின்னா வழக்கமாக, பழக்கமாக, அடிக்கடி. தமிழில் அப்படி இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி தனியாக போயிடுவாராம். அடிக்கடி தனியாக போகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ தருவாராக. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாரோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. பிரியமானவர்களே, 1999 நான் என்னை தனிமைப்படுத்தினேன். 1999 நான் தனிமைப்படுத்தினேன். ஒரு வருஷம் நான் மிக கவனமாக தனிமைப்படுத்தினேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக என்னை தனிமைப்படுத்தின வருஷம் 1999. நான் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும், ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நான் சொந்தமாக ஒரு முடிவெடுத்து தேவன் நேரத்தில், தேவன் சமூகத்தில் அவர் என்னோடு பேசுகிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் தனிமைப்படுத்தினேன். அந்த தனிமைப்படுத்தல் தான் இன்று என்னை வாழ வைக்குது. நான் வந்து ஒரு மதற்படி நீங்கள் ஜெபிக்கிறத நான் சொல்ல வரல. வழக்கமாக நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், அதை நான் சொல்ல. இதை காட்டிலும் மேலான படிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதுதான் நம்மை தனிமைப்படுத்துவது. அல்லேலூயா. எந்த ஒரு தடையில்லாதபடி, எந்த ஒரு காரியம் நம்மை தொல்லை செய்யாதபடி நம் தனியாக இருப்பது. இன்று அன்பானவர்களே, நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ரகசியம் என்ன என்று சொன்னால் தனிமைப்படுத்துதல், தனியாக இருப்பது. சில நேரத்தில் சில பேர் வந்து எப்போதும் கூட்டத்தோடே தான் இருப்பாங்க. இயேசு வந்து கூட்டத்தோடு தான் இருந்தார். ஆனால் கூட்டம் அவருக்கு பலன் அல்ல. கூட்டம் வந்து அவரை சப்போர்ட் பண்ணாது. கூட்டத்தை அவர் நம்பி போல. பைபிளில் மோசே இருக்கிறார்ல, அவர் தான் பெரிய சேர்ச்சி வச்சுருந்தார். 6 லட்சம் பேர் ஆம்பளைங்களாம். ஒரு தேசத்துக்கே அவர் சேர்ச்சி பாஸ்டர். அவர் ஒரு தேசத்துக்கே 6 லட்சம் பேர் ஆண்கள் தான், பெண்கள் பிள்ளைகளாம் சேர்க்கல. அவ்வளோ பெரிய சபை இருந்தும் அந்த சபையை அவர் நம்பலை. அவர் எப்போதும் தனியாக போயிடுவார். அவருடைய கதை உங்களுக்கு தெரியும். அவருடைய நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மோசே எப்போதும் ஆண்டவரோடு தான் தனியாக இருப்பார், கூட்டத்தோடு ரொம்ப இருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய சபை அவர் நல்லா இருக்கலாம். அவ்வளோ பெரிய சபை அவர் வச்சுருந்த ஒரு சேர்ச்சி அவர் பின்னால் வந்துச்சு. ஆனால் அதை நம்பலை. அந்த கூட்டத்தை அவர் நம்பலை, அவர்களை நம்பலை, சோல்ஜர்ஸை நம்பலை.
அவர் எதை நம்பினார்? ஆண்டோட சமூகத்தை தான் நம்பினார். அவர் தனியாக அவருடைய வாழ்க்கை என்னதான் பிரச்சனை வந்தாலும் கூட்டத்தில் போய் ஆலோசனை கேட்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட தனியாக போயிடுவார். ஆண்டு சொல்ல, நீ மேலே ஏறி வா. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் யோவானை பார்த்து சொன்னார், நான் இன்னும் உன்னோட பெரிய காரியம் உனக்கு செய்ய போகிறேன், மேலே வா, மேலே ஏறி வா. ஆண்டவர் பேதுரு அழைச்சார். அவன் நடந்து வந்தான், தண்ணியில் சூழ்நிலையினால் விழுந்து போனான். ஆண்டவர் சொன்னான், நீ விழாத, உன்னை தூக்கி எடுக்கிறேன். அல்லேலூயா. நீ மேலே வர வேண்டியவர், நீ மேலே நிற்கணும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் நானும் ஜெயம் உள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் தனித்து வாழ்கிற, அதாவது உங்களை தனித்துவப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்விலே, என் வாழ்விலே கட்டாயம் இருக்கணும். அது இல்லாவிட்டால் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. நான் சொல்கிறேன், எந்த ஒரு மாற்றமும் நடக்க, இருக்கிற மாதிரி தான் இருப்போம். அப்போ தனித்து இருப்பது, தனிமைப்படுத்துவது அது மிக மிக அவசியம். தேவனோடு தனிமைப்படுத்துவது மிக மிக அவசியம். ஏன் தேவனோடு தனிமைப்படுத்துவது மிக மிக அவசியம் என்று ஒரு பாயிண்டில் மட்டும் பேசுகிறேன். 10 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முன்பதாக நான் சில விளக்கங்களை தனிமைப்படுத்துதலை கொடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் நம்ம எல்லாரும் எடுக்கணும். எனக்கு தனிப்பட்ட நேரத்தை நான் ஒதுக்கி ஆகணும். இல்லை பாச, எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது பாச, எனக்கு சமைக்கிறேன் பாச. சமயம் தீராது, கேமாட் வரைக்கும் தீராது. நான் வேலையாகவே இருக்கிறேன் பாச. நீங்கள் சாகிற வரைக்கும் வேலையாக தான் இருப்பீங்க. நிறைய பொறுப்பு இருக்குது பாச. மூச்சு போகிற வரைக்கும் பொறுப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் மாற்றவே முடியாது. நம்ம தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த சூழ்நிலையை விட்டு நான் என்னை தனிமைப்படுத்துகிறேன். நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க போகிறதுக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். என்ன பஸ் போய் அப்படியே மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இல்லை. ஏசுனத்தை சொல்லலை, மலையில் போ, மரத்து கீழே போ, காட்டுக்குள்ளே போ, குகைக்குள்ளே போன்னு சொல்லலை. வீட்டுக்குள்ளே தான் போக சொன்னார். பாருங்கள், எங்கே போக சொன்னார்? வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த போய் கண்டுபிடின்னு சொன்னார். அதே கண்டுபிடிக்க முடியலையே. எங்கேயும் போக சொல்லலை. வீட்டுக்குள்ளே நீ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கதவை பூட்டு. என்ன செய்? கதவை பூட்டு. எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் திறந்துருவார். பிள்ளைங்க திறந்துடும். பூட்டு. ஆண்டு சொல்கிறார், கதவை பூட்டி. அவர் அழகாக சொல்லிட்டாரு. அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவரோடு சந்திக்க போகிறீங்க, ஆண்டவரோடு நீங்கள் பேச போகிறீங்க. எது தடையும் இருக்கக்கூடாது, எந்த காரியமும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச ஹேண்ட்ஃபோனை தூக்கி வெளியே, வீட்டுக்கு அந்த ரூமுக்கு வெளியே வச்சு பூட்டிடுங்க. அதுதான் முடியாது பாஸ்டர், ரொம்ப உள்ளுக்கு வச்சு பூட்டிடுவோம். தேவன் சொல்கிற அந்த ரங்கத்தில் இருக்கிற பரமபிதா உங்களை கண்டு வெளியங்கரமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிளஸிங் எப்படி வருது பார்த்துங்க. வெற்றி எப்படி வருதுன்னா, நீங்கள் ரூம்பு கதவுல உள்ளுக்கு தான் இருக்கணும். இந்த நீதிமொழிக்கு 18:1 போடலை. தன் சுயத்துக்காக தன் ஆசையை நிறைவேற்றி கொள்கிற நேரம் அல்ல. அந்த மாதிரி நம்ம இருந்தோமா அழிவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் பாதை வாழ்க்கை. இல்லை, தேவனோடு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா வெளியே ஆண்டவர் உங்களை பப்ளிசிட்டி பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இரவில் கூட ஜெபிக்கலாம். எல்லாரும் ராத்திரியெல்லாம் கொட்டை விட்டு தூங்குவாங்கள்ல, அப்போ கூட தனியாக நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு தெரியுமா, யூதர்களுக்கு முதல் நாள் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம காலையிலே கொக்கரக்கோ கோழி கூந்தோன்னு புதிய நாள் வந்துருச்சுன்னு. அவங்களுக்கு அந்த புதிய நாள் காலையில் இல்லை. அவங்களுக்கு புதிய நாள் 6 மணிக்கு மேலே சாயங்காலம் 10 6 மணிக்கு மேலே தான் யூதர்களுக்கு முதல் நாள். நமக்கு காலையில் 6 மணி 5 மணின்னு நினைக்கிறோம். இல்லை, அவங்களுக்கு 6 மணிக்கு தான். அது 6 மணிலேருந்து புதிய நாள். ஆனால் தான் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தை படைக்கும் போது வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். சாயங்காலமும் காலையும் என்று எழுதப்பட்டிருக்கு. சாயங்காலமும் காலையும் 3வது நாள், சாயங்காலமும் காலையும் 4வது நாள் எழுதியிருக்கு பாருங்க. அப்போ நாள் எப்படி ஆரம்பிக்குது? காலையில் ஈவினிங் 6 மணிலேருந்து.
அப்போ காலையில் உங்களால் எழுந்து ஜெபிக்க முடியாது, மாலையில் என்னாச்சும் கொஞ்சம் நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 10 அல்ல 15 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமே. ஆமேன், அல்லேலூயா. அமைதியாக இருக்க முடியாது பாஸ்டர், நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாஸ்டர். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கூட இன்றைக்கி சில நீங்கள் உட்கார்ந்து இருக்க முடியலாம். பேசும்போது அப்படியே கவனிச்சுக்கிட்டு தான் என் கண் எல்லாம் எப்படி பரமபிதா பார்க்குறாரோ இந்த பிதா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். பேசிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியல. அப்போ நீங்கள் அப்போ எப்படி நம்ம தனியாக போய் அமைதியாக இருக்க போகிறோம்? தலையை சொருகிறதும் அங்கே சொருகிறதும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நான் ஒண்டி தான் பேசணுங்க. எனக்கு அது கொண்டு தான் ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் வெளியே போய் என்ன வேணால் பேசுங்க, என்னென்ன கதை வச்சுருங்க, வெளியே பேசுங்க. இப்போ நான் தான் பேசணும். நீங்கள் பேசுனீங்க நேராக உங்கள் இடத்துல உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன், நேராக உங்கள் இடத்துல வந்துடுவேன். ஸோ அதனால் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஏன் நம்மளை தனிமைப்படுத்த விரும்புகிறார் என்றால் அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் காதலிக்கும் போது கூட்டத்தோடு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க விரும்புவீங்களோ? இல்லை காதலிக்கல பாச அப்படி சொல்கிறீங்களா? நம்ம நேசிக்கிறவங்க நம்ம மேலே நமக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? தனியாக உன்னை சந்திக்க முடியுமா? தனியாக உன்னோட நான் பேச விரும்புகிறேன். ஏன்? அது அன்பு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை நம்ம நேசிக்கிறோமா? கடவுளை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் KOG குரூப்பில் ஒரு பாடலை அனுப்பிவிட்டேன். அந்த பாடலை என்னை அப்படியே உருக்கிடுச்சு. வாழ்வு நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வு நீதானையா. அந்த பாடல் வந்து என்ன அப்படியே ஆண்டவரே, ஆமாப்பா நீங்கள் தான் என் வாழ்க்கை, நீங்கள் தான். ஒவ்வொரு பாடலை கேட்டால் உங்களை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். அல்லேலூயா. நான் சும்மா அனுப்ப மாட்டேன். அந்த பாடல் என்னை டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அனுப்புவேன். நீங்களும் டச் பண்ணி அவரை டச் பண்ணுறேன். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, முதல் பாயிண்ட் ஆனது தேவனோடு தனிமைப்படுத்துதல் நமக்கு அவசியம். அதுக்கு முதல் பாயிண்ட் சொல்லி நான் முடித்து மற்ற நாள் உங்களோட தொடர்ந்து பேசுகிறேன். தனிமைப்படுத்துதல் அது கர்த்தரை சார்ந்திருக்கிற நேரம். முதலாவது, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தனிமைப்படுத்துதல் அவசியம்? முதலாவது ஏன் அவசியம் என்றால், தனிமைப்படுத்துதல் அது கர்த்தரையே சார்ந்திருக்கிற நேரம். Time alone with God is a time period where we depend on God. தேவனையே சார்ந்திருக்கிறபடி அந்த நேரத்தை போய் அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது. ஆண்டவர் அது பாப்பா, தேவன் அந்த அறிவார். அதெல்லாம் நாம் பார்க்குறோம். தனிமையாக நேரம் அது நமக்கு மிக மிக அவசியங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தனிப்பட்ட நேரம் இருக்கணும். மனையை விட்டுட்டு பிடிச்சனை விட்டுட்டு எல்லாமே நீங்கள் தனியாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் தனிமையாக இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் மிக நல்லது. நாம் பிதாவோடு சார்ந்திருக்கிற நேரம். அதுதான் லூக்கா 5:16 அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். யாரோட ஜெபம் பண்ணினா? தன் பரமபிதா. ஏன் இயேசு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது? காரணம், அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். சரீரத்தில் இருந்தார், ரத்தத்தோடு இருந்தார், சரீரத்தோடு இருந்தார். தன் எல்லா மகிமையை விட்டு மனிதனாக வந்தார், உங்களைப் போல என்னை போல. அதனால பரமபிதாவை நோக்கி சார்ந்து இருக்கிறார். பரமபிதாவோட உதவியை தேடுகிறார் என்று ஒரு விளக்கம் சொல்கிறது. பரமபிதாவுடைய உதவியை தேடுகிறார். ஊழியத்தை விட்டு, மக்களை விட்டு, பிரசங்கத்தை விட்டு, போதிப்பதை விட்டு, எல்லாம் விட்டு ஒதுக்கி விட்டு பிதாவை நாடி போகிறார். ஏனென்றால் இந்த ஜெபம் அவருக்கு எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது என்றால், நான் பிதாவை சார்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தனிப்பட்ட நீங்கள் தனியாக இருக்கிற காரியம் எதற்காக என்றால், நீங்கள் உங்கள் சொந்த பலத்தை நம்பாமல் ஆண்டவரையை சார்ந்திருக்கும்படி செய்கிற ஒரு தனிமையான நேரம். இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இயேசு தன்னை தனிமைப்படுத்தினார். இயேசு தனியாக இருக்கிறதை விரும்பினார். யாரோடு? தேவனோடு. ஸோ இன்று எப்படி இயேசு கிறிஸ்து அவர் தனியாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை ஒரு உண்மையாக இருந்ததோ, அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே தனிமையான நேரம், அது 10 நிமிஷமோ, அது 15 நிமிஷமோ, அது அரை மணி நேரமோ, படுத்து கொண்டோ, உட்கார்ந்து கொண்டோ, நடந்து கொண்டோ நீங்கள் தனியாக இருக்கணும். முழங்காலில் 3 ஹவர் நிற்கணும்னு சொல்லலை, எனக்கு தெரியும் நீங்களாம் நிற்க முடியாது.
சிலருக்கு முழங்காலே போட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உட்காந்து படுத்துக்கொண்டு இரவில் ராத்திரியில் அப்படியே ஆண்டவரோடு படுத்துக்கொண்டே தாவீது சொல்லுகிறான்னு, படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். பாருங்க, அனுபவத்தோடு சொல்லுகிறார். படுக்கையில் அவர் யாரை நினைக்கிறாரு? ஆண்டவரை நினைக்கின்றார். இது தேவனோடு செலவு பண்ணுற நேரம், உங்களை உயிர்ப்பிக்கும், புதுப்பிக்கும். பிரியமானவர்களே, இரவிலே நீங்கள் எதை செய்கிறீங்க அதுதான் முக்கியமான ஆரம்பம். அந்த புதிய நாள் வருவதற்கு இரவில் நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, புக்கு படிக்கிறீங்க, ஏதாவது பிரசங்கத்தை கேட்குறீங்க. இது மக்கே நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். அந்த இரவில் நீங்கள் செய்கிற காரியம் மற்ற ஒரு நாளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் தான் பேய் பிசாசம் மந்திரம் சூனியம் அது இதெல்லாம் எப்போ செய்கிறாங்க? அதிகாலையில் 6 மணிக்கா 7 மணிக்கா? இல்லை, ராத்திரி எல்லாம் இருட்டில் கண்ணு இருட்டாக இருக்கும் போது தான் அவன் எல்லாம் மந்திர வேலம் பண்ணுறான். அவனுக்கு தெரியுது ராத்திரியில் தான் பேயோடு அவன் இருக்கிறான். நீ அநேக கிறிஸ்தவங்க கூட சில நேரத்தில் பேயோடு தான் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பேயோடு இருக்குமா ஆண்டவரோடு இருக்குமா? இரவில் நம் தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுது அடுத்த நாளுக்கு நமக்கு முக்கியமானதாக இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் அடிக்கடி கூட்டத்தை ஜனங்களை விட்டு அமைதியான இடத்துக்கு போனார். அது நம்ம பார்க்கின்றோம். அமைதியான இடத்துக்கு போனார். எதை காட்டுது என்றால் அவர் தேவனை சார்ந்திருக்கிறார். டிபெண்ட்ஸ் ஆன் காட். ஆண்டவரை சார்ந்திருக்கிற அனுபவம் தான் உங்களை தனிமைப்படுத்துகிற ஒரு முக்கியமான நேரம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தனிமைப்படுத்துதல் அவசியம், முக்கியம் என்று நாம் அறிந்து கொள்வோம். பக்கத்தில் பார்த்து இம்பார்ட்டன்ட் பாஸ்டர் முன்னுக்கு கத்திக்கிட்டே இருக்கார். சொல்லுங்க, நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கலை, அறிக்கையாமாட்டும் நீங்கள் மாறவே மாட்டீங்க. ஆனால் இன்று நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க, இயேசு வர வரைக்கும் பிரகாசமான ஒளியாக மாறிவிடுங்க. நான் உங்களை சவாலிடுறேன். இன்றைக்கி எழுதி வச்சுங்க. இன்று முதல் நான் தேவனோடு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரம் தனியாக இருக்க போனேன். அல்லேலூயா. என் மனைவி சாட்சிங்க. உங்கள் மனைவி இருக்கலாம், கணவர் இருக்கலாம். என் மனைவி எப்போதும் தனியாக இருப்பாங்க. அப்படியே படிக்கலை தட்டினா அவங்க படிக்கலை காண போயிடுவாங்க. எனக்கு தெரியும் அவங்க எங்கே போயிருக்காங்கட்டு. உங்கள் ஃபேமிலியில் யார் அந்த மாதிரி ஆள் கண்டுபிடிங்க. யார் உங்கள் ஃபேமிலியில் தனியாக போயிடுவாங்க? ஆமாம், போயிடுவாங்கப்பா சார். தனியாக போகிற நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தான் தெரியல. உங்கள் வீட்டில் ஒரு ரகசியம் இருக்கணும். தனியாக போகிற ரகசியம் உங்கள் வீட்டையே பரலோகமாக மாற்றிவிடும். அல்லேலூயா. யார் வீட்டில் அடிக்கடி தனியாக போகிறா? ஆண்டவரை சந்திக்க. தனியாக போங்க, தனியாக இருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்கள விட்டுட்டு போங்க. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுங்க. காட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கிறேன், எனக்கு இவ்வளோ காரியம் இருக்குது, உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவரே, ஜெபம் என்ற என்ன? பரலோகத்தில் இருக்க பரமபிதாவே, இதெல்லாம் தயவுசெய்து செஞ்சுட்டு இருக்காதீங்க. பெரிய வார்த்தை அப்படியே அலங்கரித்து அப்படி இல்லை, நோமலாக தான் பேசணும். அப்பா, இந்த மாதிரி காரியம் ஆண்டவரே, எனக்கு கால் வலிக்குது ஆண்டவரே, எனக்கு ஏதாவது கொஞ்சம் சுகமாக்குங்க ஆண்டவரே, என் மனநிலை சரியில்லை ஆண்டவரே, கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் வேணும். நீங்கள் அவரோடு பேசுவது தாங்க ஜெபம். ஜெபத்தை பெரிய ஒரு பாரம், ஒரு சுமைக்கல்லாக பார்க்காதீங்க. ஜெபம் என்பது ஒரு உறவு, இட்ஸ் கம்யூனிகேஷன். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தனிப்பட்ட இடத்துல தனியாக இருந்ததை பைபிளில் பல இடத்துல எழுதியிருக்கிறது. அந்த ஒவ்வொரு வசனங்களும் எனக்கு கொடுக்க டைம் இல்லை. ஸோ இன்று அன்பானவர்களே, இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தனியாக இருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? பாஸ்டர், நான் தனியாக வீட்டை விட்டு ஓடிடாதீங்க. நான் அதை சொல்கிறேன். அடிக்கடி நீங்கள் மனையை விட்டுட்டு கூட அடிக்கடி தனியாக போகக்கூடாது. அந்த பைபிள் சொல்லியிருக்கா இல்லையா? 1 கொரிந்தியர் 7 அதிகாரம்
1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்க படிங்க. அங்கே கூட வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது பாருங்க. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது பாருங்க. புருஷன் மனைவி எப்போ தனியாக போகணும் அங்கே எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்து கொண்டு வேண்டும் என்று சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சில காலம் பிரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனை கணவன் மணி நீங்கள் வீட்டில் ஜபத்துக்காக பிரியிறீங்க? பஸ்ஸே பெரிய ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் பஸ்ஸு, ஒன்றா உருண்டு பிறண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பஸ்ஸு, ஒன்றா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ பிரியிறீங்க? அங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? கணவன் மனைவி ஒரு ஜப நேரம் இருக்கணும், பிரியணும், அங்கே எழுதியிருக்கு. அப்படியே பிரிஞ்சு போகாதீங்க, நடுவில் பேய் வந்துடும், அங்கே எழுதியிருக்குல்ல. இதெல்லாம் திருமண ஆலோசனைகள் கொடுப்பேன். கணவன் மணி ஒன்றா தான் இருக்கணும், பிரிஞ்சால் பேய் வரும். எழுதியிருக்கா? பேய் எழுதியிருக்கா இல்லையா? கணவன் மணி இன்றைக்கி ரொம்ப அடிக்கடி பேசாமல் தனியாக இருந்தேன், தனிப்பட்ட நான் ஜெபம் பண்ணுறேன்னு தனித்தனியாக போயிட்டு இருந்தால் நடுவில் பேய் தான் வந்துடும். ஆனால் அது கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அதில் ஒருவர் அனுமதி கொடுத்தா தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய இது ஒரு ரகசியத்தை கணவன் மணியை பற்றி இங்கே பைபிள் சொல்லுகிறது. நான் ஃபாஸ்டிங்க்கு போகிறேன், நான் ஃபாஸ்டிங் போகிறேன் சாந்திக்கிட்ட நான் சொல்லிவிட்டு அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க அனுமதி கொடுத்தா தான் நான் தனியாக போகணும், இல்லாவிட்டால் அவங்களோடு தான் இருக்கணும். அது கூட தனியாக போனாங்க ஒரு சில காலத்தில் தான் தனியாக இருக்க முடியும். பிரிஞ்சு இருந்தீங்கன்னா நடுவில் பிசாசு பூந்து விளாண்டுருவான். ஆனால் தான் முடிஞ்ச அளவுக்கு திருமணம் செய்த யாராக இருந்தாலும் கணவர் மனைவி விட்டு நீங்கள் அடிக்கடி பிரிந்து இருக்கக்கூடாது. வேலை மித்தமாக, இடத்த மித்தமாக நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்க கொஞ்ச நாள் தான் இருக்கும் வாழ்க்கை. அப்போ இங்கே கூட சொல்லப்பட்டிருக்கிறது தனியாக தனிமைப்படுத்துறது எப்படி என்றால் உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தான். must set aside a few moments, ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நீங்கள் போய் ஜெபிக்க வேண்டும். அது எதை காட்டுது என்றால் அன்பானவர்களே, இயேசு செய்தார். அதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவர் தேவனுடைய உதவியை நாடினார், தேவனை சார்ந்திருந்தார். ஸோ இன்று இந்த மாலை வேளையிலே ஒரே பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணட்டும். என்ன பண்ணட்டும்? உங்களை தூங்க விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் மனதை குழப்பட்டும். என்ன குழப்பம்? ஆண்டவரே நான் தனியாக இருக்கணும்னு பாஸ்டர் சொல்லிட்டார், தனியாக நான் ஜெபிக்கணும். இல்லாவிட்டால் நான் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஆனால் வெற்றி முன்னேற்றம் எனக்கு வரணும்னா தேவனோடு நான் தனியாக சஞ்சரிப்பேன். ஹல்லேலூயா. தேவனோடு தனியாக சஞ்சரிங்க, தனியாக இருங்க, தனியாக இருங்க, அவரோடு இருங்க. உங்கள் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ இன்று உங்களுக்கு நான் பெரிய ரகசியத்தை ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பல காரியங்கள் உண்டு. இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக தனிமைப்படுத்துங்க. எழுந்து நீ போமா, இயேசுவே நீ போதும் ஐயா, இயேசுவே நீங்கள் எனக்கு வேணும் ஐயா. எல்லா தடைகளை விட்டு தனியாக இருக்கணும். எல்லாரும் கைகளை போயிட்டு இந்த நேரத்தில் கூட நீங்கள் தனியாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய உறவு தேவனோடு தனியாக இருக்கட்டும். தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையிலே தனிமைப்படுத்துதல் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு என் கண்ணை திறந்து விட்டு இருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனைவியோடு ஜெபிப்பது ஒரு காலம், குடும்பத்தோடு ஜெபிக்கிறது ஒரு நேரம், ஆனால் தனியாக இருப்பது இன்னொரு நேரம். முக்கியம் உம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோடு நீ பேசியிருக்கிறீர். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் மனதிலே அதை ஆண்டவரை வைத்து நாங்கள் உமக்கிலே நாங்கள் தனிமையிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம் கரம் எங்களோடு இருப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. கையெடுத்து செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவரே செழிப்பாய் மாறுவதாக. உம்முடைய கரங்கள் ஒவ்வொருவர் மேலே தங்கியிருப்பதாக, பிள்ளைகள் மேலே தங்கியிருப்பதாக. அவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கப்படுவார்களாக. ஞானத்தை தந்து உயர்த்துவீராக. யூனிவர்சிட்டி காலேஜ் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஞானத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் தேறினவர்களாக வெற்றியாக மாற ஆண்டவரே கிருபை செய்வீராக. உம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு கூட வருவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். உம் கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லோரும் ஒரு மனமாக கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து ஷலோம் என்று உங்களை வாழ்த்துகிறேன்.